தலகுலா நடக்கிறான். என்ன ஒரு நினப்பு அவனுக்கு இருக்குன்னே தெரியல. சொல்றமா இல்லையா? அது எல்லாம் அப்படித்தான் தலகுலா நடந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்? இறைவன் செய்ததை நாம் செய்ததாக நினைந்து கொண்டு எல்லாம் தலகளா தான் நடந்துகிட்டு இருக்கிறோம். நான் யார் தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு இல்லையா? எனவே அந்த நேரத்துல இறுதி பாதையிலே நமக்கு துணையாக வருவது யாரு? பெருமான் மட்டும்தான். சுற்றம் வராது, அண்ணன் தம்பி வரமாட்டான். குற்றார் ஆர்வலரோ இவர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு குற்றார் ஆர்வலரோ என்று சொல்வது போல இங்கே அந்த திருவருள் தான் நமக்கு துணை வரும். எனவே அந்த யகரம் அபயகரம், யகரம் அபயகரம். அடுத்தது ஊன்றிய ஊன்றிய அங்கி, அங்கியிலே நகரம். அந்த கையில நெருப்பேந்திய கரம், நெருப்பேந்திய கரம் நகரம் திரோதான சக்தி. நெருப்பேந்திய கரம் திரோதான சக்தி. இது என்னதுங்க? ஊன்றிய திருவடி மா ஆணவ மலம், ஆணவ மலம். தோற்றம் துடி, மன்னிக்கணும், சேர்க்கும் துடி சிகரம், சிற்கனவா வீசுகரம், ஆர்க்கும் யகரம் அபயகரம், பார்க்கில் இறக்கி அங்கி நகரம், முடிக்கீழ் அடிக்கீழ் முயகனார் தங்கும் மகரம். அந்த திருவடி, ஊன்றிய திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய முயலகன் யாருடைய அடையாளம்? ஆணவ மனத்தினுடைய அடையாளம். ஏன்னா ஆணவ மனம் அடங்கக்கூடிய ஒரே இடம் திருவடி தான். திருவடியில போய் நின்னாதான் ஆணவ மலம் அடங்கும். இந்த முயலகன் எங்க அடங்கி நிற்பான்? பெருமான் திருவடியில கீழே இருக்கிற வரைக்கும் அவன் அடங்கி இருப்பான். திருவடி விட்டு நெவுந்தா அடங்க மாட்டான். இப்ப நமக்கு ஆணவ மலம் அடங்கணும்னா எங்க அடங்கும்? திருவடியில நின்னாதான் அடங்கும். திருவடியில நின்னாதான் அடங்குமே ஒழிய வேற எந்த வழியிலும் ஆணவ மலம் அடங்கவே அடங்காது. நம்ம எத்தனை சொன்னாலும் எத்தனை கேட்டாலும் ஆணவ மலம் நமக்கு என்ன வரும்? வந்தே தீரும், வந்தே தீரும். நம்ம எத்தனை படிச்சுட்டாலும் நமக்கு என்ன செய்ய முடியாது? அது இருக்குதுங்கிறதே ஏத்துக்க முடியாது. முதல்ல ஆணவ மலம் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வதே ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சிவபிரகாசத்துல 36 என்னமா சொல்லுது? சிவபிரகாசம் 36 சிவபிரகாசம் 36